விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் பேசுறாருங்க, ஒரு அங்கிள் அப்படிங்கறத ஒரு முதலமைச்சர் சொல்றது மூலமா அவர் வன்மத்தை கற்கிறாரு அப்படிங்கிறது வெறுப்பரசியல் முதல் முக்கியம். அன்புள்ள மாமா விஜய் அவர்களுக்கு மாமா பையா மாமா பையா ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள் அங்கிளா இவரே அது அங்கிள் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஆங்கிலத்தில் அங்கிள் என்று அழைக்கிறார். நாம தமிழ்ல விஜய மாமான்னு அழைக்கலாம். இவங்க கிட்ட நீ யாருன்னு விஜய் அதை சொல்றாரு, நான் மாமா. தட் மீன்ஸ் பல தாய்மார்கள் அவரை என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரனாக நினைக்கிறார்கள். அந்த தாய்மார்களின் பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாமா. அந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டுச்சுங்களே, அந்த மாதிரி நாளைக்கு ஊரே உங்களை மாமா வாங்க மாமா. ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள் ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி அங்கிள். ஓம் கிரிம் 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 டிவிகே 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 டிவிகே. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா, ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அந்த தாய்மார்களின் பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாமா அப்படின்னு யார் சொல்றா? விஜய் சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்லுகின்ற போது நம்ம விஜய் மாமா, மாமா விஜய் அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் உள்நோக்கமோ தவறோ இல்ல. தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. கண்ணீரெல்லாம் வருது. அங்கிள் அங்கிள், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். இப்போ அவருடைய வயது, இவருடைய வயது, இதை கணக்கில் கொண்டு அங்கிள்னு சொல்லலாமா அப்படின்னா விஜயா கிட்டத்தட்ட தாத்தா ஆகிற ஸ்டேஜ் கொண்டாரு. மாமா இவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வர்ற ஆவணி வந்தா 52 தான்ப்பா முடியுது. 50+ அங்கிள்னு கூப்பிடுறதா தாத்தான்னு கூப்பிடுறதான்னு தெரியல. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள், ப்ளீஸ் சொல்றா. ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியலுக்கு இன்னும் நம்முடைய அங்கிள் விஜய் வரல. தானே மன்னர்களே உனக்கு கட்ட என்ன இதெல்லாம் எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அன்னைக்கு தலைவா டைம் டு லீடுன்னு போட்ட ஒரே காரணத்துக்காக உன் படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சாங்களே, இப்ப சொல்லு ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்ல. சொல்லு, தைரியமான ஆளாச்சே சொல்லுப்பா. இந்த பயம் சொல்ல, பயப்படாத பயப்படாதா. போய் ஜெயலலிதா அம்மா ஆண்டின் கலாய். ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு சொல்றா. விஜய் அவர்களையே இப்படி சொல்றோம் வைங்க, கோடானு கோடி இளம் தம்பிமார்களுக்கு, இளம் தங்கைகளுக்கும் ஒரு தாய்மாமனை போல அவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் அவரை அன்போடு மாமா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது வேற அர்த்தம். இதையே இந்த மாமா விஜய், மாமா விஜய் இருக்காப்ல இல்ல, மாமா விஜய் அப்படின்னா சொல்ற டோன்லயே அர்த்தம் இருக்கா உங்களுக்கு? ஐயோ ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஆனா எல்லாருக்குமே தாய் மாமானா 50 வருஷமா தாய் மாமா எங்கனே காணாம போனாரு? எத்தனை சகோதரிகளுக்கு சீர் கிடைச்சது, எத்தனை சகோதரிகள் வீட்டுல விசேஷம் நடந்தது, அப்பெல்லாம் தாய் மாமா எங்க போனாரு? இல்ல இதே தாய் மாமா நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு, ஆனா காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. போங்கடா கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு, போங்கடா போங்கடா அடிச்சுடா போங்கடா. ஏண்டா அதனால தாய் மாமாங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசிச்சு பயன்படுத்த வேண்டிய வார்த்தைங்கன்னா, ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கிறேன். புதியவர்கள் வரணும், ஆனா பேச்சுல டெப்த் இருக்கணும். போங்கடா போங்கடா சொல்றா. ஏண்டா டேய் போங்கடாங்க குட்டியலா வந்துட்டு கடுப்பேத்துறாங்க. டேய் எழுந்துடா. மாட்டு எனக்கு இது வேணும். எழுந்துடா. பொண்ணு எனக்கு. இந்த சிங்கம் இன்னைக்கு டயலாக் பேசின சிங்கம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இருந்துச்சுங்க, அன்னைக்கு அசிங்கமான இருந்துச்சு. அம்மா தாயே, உலகத்தை காக்கும் ரட்சகியே, என்னையும் காப்பாத்தமான்னு ஜெயலலிதா கெஞ்சினவர் தானாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். டு லீட் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்காக ஜெயலலிதா அம்மா ஓட விட்டாங்க விஜய். அடி பிச்சிரும் அவனே மலை தூக்கு அப்படின்னாங்க. அன்னைக்கு இதே விஜய் அவர்கள் சிங்கம் அப்படிங்கிறார்ல, நேத்து சிங்கம் அப்படிங்கிறார்ல. ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். இந்த சிங்கம் அன்னைக்கு அசிங்கமா ஏன் போச்சு?
இந்த சிங்கம் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஜெயலலிதா ஆன்டி அவர்களே என்று கேட்டிருக்கணும். ஜெயலலிதா ஆன்டியை பார்த்து நான் கேட்கிறேன் என்று ஜெயலலிதாவை பார்த்து இந்த சிங்கம் இன்னைக்கு சொல்றாருல விஜய், அன்னைக்கு சொல்லி இருப்பாரு என்று சொன்னால் சர்வாதிகாரம் என்றால் என்ன, அரச பயங்கரவாதம் என்றால் என்ன என்று விஜய்க்கு அன்றைக்கு பாடம் நடத்தி இருப்பார் அம்மையார் ஜெயலலிதா. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? வணக்கம் பூமர் அங்கிள் விஜய். என்னடா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது மதுரை மாதிரி ஒரு கெத்தான மாசான ஒரு ஊர்ல வந்துட்டு நீங்க அந்த பாண்டிச்சேரி 300 ஓட்டு கவுன்சிலர் புசி இப்படி எல்லா பேருமே பூமர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க. எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். அது யாரு? அந்த லாட்டரி பையன் ஆதவு. அது என்ன சொல்றாப்ல, தம்பியே வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு. விஜய் அண்ணா சொன்னது தம்பியே வா அப்படின்னு சொன்னாரு, உங்களை மாதிரி தற்கூரியே வா அப்படின்னு சொல்லல. இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். இதுல வேற முதலமைச்சர் அப்பா என்று அழைக்கிறார்களாம் அப்படிங்கிறாரு விஜய். ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டீங்களா நீங்க? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். உங்க வயசு என்ன, அந்த அம்மா வயசு என்ன? உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அதிகபட்சம் ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்குமா? அவ்வளவுதானே, 15-20 வயசு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க உங்களுக்கு அம்மாவா? அக்கான்னு கூப்பிட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு, அல்லது ஆன்டின்னு கூப்பிடணும். உங்க மொழியில சொன்னா அம்மான்னு கூப்பிட்டீங்களே, அப்ப ஜெயலலிதா அவர்களே அம்மா என்று கூப்பிடுவதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அடி அப்படி விடும். திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா? பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. உள்ளமெல்லாம் குடிகொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நண்புடன் பிறப்புகளே. நான் ஒண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான். எனக்கு நீ வேஷம் கட்டாத. நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். இதுதான் என் வீர பரம்பரை. இதுவரைக்கும் நான் எதிலையுமே தோத்ததில்லை. இருக்காரு இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டு புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோடைய பொண்டாட்டி புலி பழி வாங்குறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்ம ஜனதா அமித்ஷா இன்னைக்கு பாஜக பூத் கமிட்டி மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக திருநெல்வேலி வந்திருக்காரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். அதானே அவரு ஏங்க வந்தாரு புரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஓட்டுகளை எப்படி திருடணும் அப்படின்னு கத்து கொடுக்கறதா அவரு இன்னைக்கு வந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா வட மாநிலத்துக்காரங்களோட பேரை எப்படி நம்மளோட ஓட் ரைட்ல செட் பண்ணணும், எப்படி அது மூலமா திருடணும், ஜீரோன்ற அட்ரஸ்ல எப்படி பேர் வைக்கணும், DEFGHIJ இந்த மாதிரி எப்படிலாம்ப்பா பேர் வைக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? இந்த SIR இது மூலமா எப்படி ஓட்ட திருடலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக ஒரு மெயினா இங்க வந்திருக்கிறாரு. என்ன அழகா சிக்னல் கொடுத்துட்டாரு பாரு. எஸ் பாஸ். என்னடா ஒண்ணு சொல்லாம போக்குற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியே கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஆனா தமிழ்நாடு மாறுமா? தமிழ்நாடு எப்பவுமே பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பூத்துலையும் திமுக தாரவன் இருப்பான் அப்படின்றதே அவங்க மறந்துட்டாங்க. அதனால அவங்களால சொல்றேன், இது தமிழ்நாடு, உங்களால கண்டிப்பா இங்க இருந்து ஒரு ஓட்டையும் திருட முடியாது, தாமரை முடியல கூட மலராது. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.